எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பிளாட்டு 1, அதாவது ஆமணக்கு முத்துக்கொட்டை ஃபார்மிங் பண்ணிருக்கோம். நம்ம முத்துக்கொட்டை ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிசர்ச் பிளாட் 1, அது வந்து ரிசர்ச் பிளாட் 2. இந்த ரிசர்ச் பிளாட் 1ல் இன்றைக்கி வந்து அப்டேட் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதை பார்க்கணுன்னா அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் டைப்பில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பிளாட்டும் சரி, ரிசர்ச் பிளாட் 2வும் சரி, 2 பிளாட்லையுமே ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு என்ன இங்கே சஸ்டைனபிள் முறையில் என்ன இங்கே இருக்குதோ அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். தவிர மற்றபடி வெளி சைட்லேருந்து எதுவுமே இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து இது எக்ஸ்ட்ராலாக எதுவுமே தர மாட்டோம். ஃபெர்டிலைசரும் சரி, மற்றபடிக்கு வேறு எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டு வந்து போடுறது இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். நம்மக்கிட்ட கவுடங்கு இருந்ததுன்னா நம்ம பிளாட்டை செகண்ட் பிளாட்டுக்கு யூஸ் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் பிளாட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிளாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எக்ஸ்ட்ராலாக கவுடங்கும் சரி எதுவுமே வந்து இந்த பிளாட்டுக்கு இந்த இதுக்கு வந்து தரல. ட்ரிப் இரிகேஷன் பைப்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் கிளைமேட், அதாவது சன் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கினாலையும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தந்ததுனால இதனுடைய க்ரோத் வந்து ஒரு 2 அடி 2 அடி தான் இருக்குது. மற்றபடி பெரிதாக வளர்ச்சி இல்லை. அதுக்கு காரணம் வந்து வாட்டரிங் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக தான் இருந்தோம். அது எப்படி சர்வைவ் ஆகுது, எப்படி இது பண்ணுது அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் அந்த பிளாட்டை இது பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக கொடுத்தோம். இப்போ எக்ஸ்ட்ரலாக ஃபெர்டிலைசரு அந்த இதெல்லாம் இந்த பிளாட்டுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த பிளாட்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அங்கே கவுடங்க வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்ததுனால எடுத்து போட்டு நம்ம நல்லா அங்கே வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக முத்துக்கொட்டையில் வந்து முத்துக்கொட்டை ஆமணக்குன்ற அந்த ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதிகமாக வந்து பூச்சி தாக்குதல் வந்து எதுவுமே இருக்காது. அந்த கொட்டையில் முத்துக்கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த முத்துக்கொட்டையே அந்த மேலே இருக்கிற ஓட்டையே சாப்பிட்டு உள்ளார போய்ட்டு புழுகு வைக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. அது மட்டும்தான் அதில் வந்து பூச்சி தாக்குதல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்ப எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெயும் கவு யூரின் இருக்குல்ல, மாட்டு கோமியம், அது வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பழைய கோமியமும் அதுவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் அது மாதிரி தெளிச்சிட்டு வந்தாவே அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. வேறு வந்து பார்த்திங்கன்னா இது லிமிட்டடாக தந்ததுனால இந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்குது. நம்ம இதுக்கு மேலே நம்ம இது எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், என்ன வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம், என்ன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கிடச்சிது அப்படின்றத வந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட்டு வர வீடியோவிலலாம் அப்டேட் பண்ணுவோம்.